என்னடா விபூதி அடிச்சிட்ட? ஒருத்தனுக்கு விபூதி அடிச்சதுக்கே அப்படி சொல்றியே. 5 வருஷமா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் விபூதி அடிச்சிட்டு இருக்காங்களே, அதை பத்தி உனக்கு தெரியுமா? ஆமாண்டா, நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் விபூதி அடிச்சு 5 வருஷம் ஆகுது. இந்த திமுகங்கிற தீய சக்தி என்னைக்கு நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோமோ அன்னைக்கே நம்ம எல்லாருக்கும் டோட்டலா விபூதி அடிச்சிட்டாங்க. என்னடான்னு சொன்னா, விலைவாசியை ஏத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. விலைவாசியை பிளைட் மாதிரி ஏத்தி விட்டாங்க. கரண்ட் பில்லை எல்லாம் மாசம் கட்டுற மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கரண்ட் பில்லை சொல்லாம கொள்ளாம ஏத்தி விட்டாங்க. சொத்து வரி, குழாய் வரி, அந்த வரி, இந்த வரி, வீட்டு வரி, எல்லா வரியும் ஏத்திட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போற பாப்பாக்கு பாதுகாப்பு கிடையாது, காலேஜுக்கு போற அக்காக்கு பாதுகாப்பு கிடையாது, வேலைக்கு போற அம்மாக்கு பாதுகாப்பு கிடையாது, வீட்டுல சும்மா இருக்க பாட்டிக்கு கூட பாதுகாப்பு கிடையாது. டோட்டலா விபூதி அடிச்சிட்டான். சட்ட ஒழுங்கு சந்து சிரிச்சு போய் 5 வருஷம் ஆச்சு. கேட்டா வெற்றி நடை போடும் தமிழகன்றான். தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. தமிழ்நாடு என்ன மாதிரி விபூதி அடிச்சு தலை குனிஞ்சு 5 வருஷம் ஆச்சுங்க.